சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் காவல்துறை முழுமையாக செயலிழந்து விட்டதை நிரூபிக்கும் வகையில் உள்ளதாகவும் திமுக ஆட்சியில் யாருமே பாதுகாப்பாக உணரவில்லை என்றும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள். சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை வளாகத்தில் இன்று இளைஞர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்த நிலையில் அதிகாலை நடைபெற்ற அந்த கொலை சம்பவத்தை சுட்டிக்காட்டி பதிவு செய்திருக்கக்கூடிய அண்ணாமலை, தலைநகரினுடைய மையப்பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையிலேயே கொலை நடந்திருக்கின்றது என்பது காவல்துறையின் தோல்வி மட்டுமல்ல, திமுக அரசினுடைய தோல்வி எனவும் 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் கொலை நடக்காத நாட்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம் எனவும், எதிர்க்கட்சிகளை பழிவாங்க மட்டுமே காவல்துறையை பயன்படுத்தி தமிழக காவல்துறையை முற்றிலும் முடக்கி வைத்திருப்பதுதான் இது போன்ற நிகழ்வுகளுக்கு காரணம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். யாரோ எழுதி கொடுப்பதை திமுக அரசினுடைய சாதனை என்று மேடையில் படிப்பது மட்டும்தான் முதலமைச்சருடைய பணியா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அண்ணாமலை, மாநில அரசினுடைய முதல் பணியான சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாமல் மேடைகளில் ஏறி பொய் சொல்ல வேண்டாம் என்கின்ற ஒரு கருத்தையும் பதிவிட்டிருக்கின்றார். ராஜகுமரன், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.